4 புறங்கள்லேருந்து போர்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், கலகங்கள் வந்தாலும், அதையெல்லாம் ரொம்ப அழகா சமாளித்த ஒரு மன்னன் இந்த வீரராஜேந்திர சோழன். அந்த வீரராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஆவணி ஆயில்யம். காஞ்சிபுரத்தில் உள்ள திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ள இவருடைய 5வது ஆட்சியாண்டு கல்வெட்டு அதை குறிக்குது. இவர் 1063லேருந்து 1070 வரைக்கும் இந்த சோழ நாட்டினுடைய அரசராக இருந்தார். கடாரத்தை படையெடுத்த 2வது மன்னராகவும் இவர் கருதப்படுகிறார். 5 முறை சோமேஸ்வரனை தோற்கடிக்கிறார். அதாவது மேலை சாளுக்கியர்களை 5 முறை தோற்கடிக்கிறார். பகல்கோட், இப்போ கர்நாடக மாநிலம் பகல்கோட்டில் இருக்கக்கூடிய கூடல சங்கமம்ங்கிற பகுதியை பார்த்திங்கன்னா அங்கே தான் போரிட்டு 5 முறை சோமேஸ்வரனை தோற்று போகிறார். சோமேஸ்வரனே ஒரு கட்டத்தில் முடியலன்னொன்னே இதை வீரராஜேந்திர சோழன் தன்னுடைய மூத்த அண்ணனான ராஜாதிராஜன் சோழனுடைய மரணத்துக்காக தான் இந்த பழி வாங்குகிறார். அந்த அளவுக்கு ஒரு திறமிக்க மன்னர் இவர். இவர் காலத்தில் தான் வீர சோழியம்ங்கிற கடைசி இலக்கண நூல் எழுதப்பட்டது. இலங்கையை ஜெயிச்சதுனால சங்கபோதி லங்கேஸ்வரன் அழைக்கப்பட்டது.